السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் நிகழ்கிற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிச்சு கணிதக்குரிய அல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கிறார். இறைவன் கொடுத்த அருள்கொடைகள் மிக சிறப்புமிக்க அருள்கொடைதான் அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இஸ்லாம். இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய பல அருள்கொடைகளை குறிப்பிட்டு காட்டுகின்றார். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான்: யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்ன வாஅத் சூரத்துல் ஃபாத்திர் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்தத் துன்யா. மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. உங்களை உலக வாழ்க்கை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு ஷைத்தான் உங்களை திசை திருப்பிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திரில் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மை ஏமாற்றி விடாமல் படைத்த அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, பயந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். அல்லாஹு தஆலா வழங்கிய அருள்கொடைகள் மிக சிறந்த அருள்கொடையாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் கடைபிடித்து நடந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே தான் இந்த உலக வாழ்க்கை நாம் வாழும் பொழுது நாம் இறைவனுக்கு அஞ்சிய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள வேண்டும். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்களும் இறைவனுக்கு திருப்தியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இறைவன் விரும்புகின்ற வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹு தஆலா நாம் எதை பேசினாலும் அதை கவனிக்கக்கூடியவர்களாக, கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறார். அதை தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃபிலே இன்று சூரத்துல் காஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான்: வலகத் ஹலக்னல் இன்சான வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத் இத் யதலக்கல் முத்தலக்கியான் அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாஇல் கஈத் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃபிலே சொல்கிறான்: வலகத் ஹலக்னல் இன்சான், நாம் தான் மனிதனை படைத்தோம். அது மட்டுமல்ல, வ நஅலமு மா துவஸ்விசு நஃப்ஸு, அவனுடைய உள்ளம் என்ன பேசுகிறது, அவன் உள்ளத்தில் என்ன நினைக்கிறான், அவதையும் நாம் அறிகின்றோம். இன்னும் அவனுடைய பிடரி உயிரின் நரம்பை விட மிக நெருக்கமாக, மனிதனுடைய பிடரி நரம்பை விட மிக நெருக்கமாக நாம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனிதன் எதை பேசினாலும் அதை கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இது தலக்கல் முத்தலக்கியான் அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாஇல் கஈத், இடது பக்கமும் வலது பக்கமும் இரு வானவர்கள் அமர்ந்து கொண்டு பேசக்கூடிய விஷயங்களை எழுதி கொண்டு இருக்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், மனிதன் பேசக்கூடிய எந்த பேச்சும் கண்காணிக்கப்படாமல் இல்லை. ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதப்படுகிறது. இறைவன் அறிந்து கொண்டிருக்கின்றான். மனிதனுடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் வானவர்கள் மூலமாக பதிவு செய்யப்படுகிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டுகிறான். எனவே நம்முடைய நாவுகளிலிருந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இறை பொருத்தத்தை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவன் விரும்புகின்ற வார்த்தை, இறை பொருத்தத்தை பெறக்கூடிய வார்த்தைகளாக நம்முடைய நாவுகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். எனவே தான் நம்மளை கண்காணிக்கக்கூடிய மாணவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அவர்கள் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்களையும் பேசிக்கொண்டு எழுதி கொண்டு இருக்கின்றார்கள். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமக்கு அல்லாஹ் தஆலா நாவை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த நாவின் மூலமாக நாம் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு கொண்டிருக்கிறோம், மறுமை நாளை நம்புகிறோம் என்றால் ஒரு அடியான் தான் பேசினால் நல்லதை பேச வேண்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும். வீணான பேச்சுக்களை பேசி பாவத்தில் விழுந்து விடாமல் மௌனம் காப்பதுதான் நமக்கு சிறப்பிற்குரியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை போல நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இஸ்லாம் கற்றுக் கொடுத்த ஒவ்வொன்றையும் பேணி நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சின்ன அமலாக இருந்தால் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார்கள்: இந்த உலகத்தில் நீங்கள் சின்ன அமலை பெற்று நன்மை செய்தாலும் பெற்றுக்கொள்வீர்கள், சின்ன தீமையை செய்தாலும் நாளை மறுமையில் அதற்குரிய தண்டனை பெற்றுக்கொள்வீர்கள். எனவே இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் வழங்கி இந்த மார்க்கத்தை அறிந்து விளங்கி புரிந்து இறைவன் போதித்த அடிப்படையில் நம்முடைய நாவுகளை பேணி பாதுகாத்து நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவும் இறைவன் விரும்புகின்ற அமல்களை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.